Hey friends. இப்போ நம்ம இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னா சென்டோசா பீச். அது வந்து நான் இருக்கிறது இப்போ சவுத்துன்னு வச்சுப்போம், அது வந்து நார்த்தில் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ இந்த சைடு இருக்கோம்னா ஈஸ்டா வெஸ்டா ஏதோ ஒரு சைடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எண்டு அதில் இருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் 2 hours ட்ராவல்ஸு. ஏன் பஸ்ஸுனா சீனரிஸ்லாம் பார்த்துட்டு போகலான்னு. 1 hour ட்ரெயினில் போனால் 1 hour போல. பட் இதில் போனோம்னா 2 hours. இந்த 2 hours காவு கொடுத்தாதான், சாரி, இந்த 2 hours காவு கொடுத்தாதான் நம்மளால சீனரிஸ் பார்த்துட்டு போக முடியும். ட்ரெயினில் போனால் போகலாம், பட் அது ஊருக்குள்ளே அண்டர் கிரவுண்டில் அந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. அது வேலைக்கு ஆகுதுல்ல. ஸோ பார்த்துட்டு போகலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற சீனரிஸு வேறு எதாவது நினச்சிடாதீங்க. ஃப்ரெண்டு டேப்லெட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னாரு, பட்டு இன்னும் வேலைக்கு ஆகலை. இங்கே இருக்குதா, எந்த பக்கம், அது எந்த பக்கம் தெரியலையே. இப்போ வந்து பஸ்ஸை பிடிக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, பஸ் வந்து அந்த சைடு இருக்கு போல, அது சிக்னல் போல. ஃப்ரெண்டு என்ன சொன்னார்னா, டேப்லெட் இங்கே யாரும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க போல. யாரை கேட்டாலும் ரூமில் டேப்லெட் இல்லைன்ட்டாங்க. ஃப்ரெண்டு என்ன சொன்னார், நீ அப்படியே லிட்டில் இந்தியா போயிட்டு சாப்பிட்டு போ அப்படின்னாரு. அப்புறம் இங்கே சொன்னார், மாவு இருக்கு, வேணும்னாலும் ஊற்றி சாப்பிட்டுக்கோ அப்படின்னாரு. ஒரு அண்ணன் ரூம்ல இருந்து ஒரு அண்ணன் சட்னி அரைச்சி வச்சிருந்தாப்புல. ஸோ அதை சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போது லிட்டில் இந்தியா போயிட்டு திரும்ப அங்கே போனால் கொஞ்சம் டைம் ஆகும். சரி, அந்த டைமை சீனரிஸ் பார்க்க யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால் 1 hour காவு கொடுக்க போகிறேன். ஏன் 1 hourனா, ஆல்ரெடி ட்ரெயினில் போனால் 1 hour, இதில் போனால் 2 hour. அப்படி பார்ப்போம். அங்கே ஐயோ, அது வேற வாயில வர மாட்டேங்குது. அந்த பீச்சுக்கு போனால் தான் இந்த ஓஷனேரியம், அக்வேரியம் சொல்லுவாங்களா, அதான். இங்கே வந்து என்னன்னா சிங்கப்பூர் ஓஷனேரியம் அது இருக்கு. இப்போ கூட விஜய் சித்து கூட போய் பிளாக் போட்டாரு, அதுதான். நம்ம அங்கே தான் போகிறோம். ஓகே, பஸ்ஸு வருதுன்னு நினைக்கிறேன். இது வேற பஸ்ஸு. நமக்கு வந்து ஸ்ட்ரைட் பஸ் இருக்கு இங்கேருந்து 65 நினைக்கிறேன் நம்பர் சொன்னாப்ல. அந்த பஸ் வந்தோடனே ஏறி போக வேண்டிதான். சம்பவம் என்னன்னா, போட்டிருக்காங்க இதுதான் டு ஹார்பர் ஃப்ரண்ட் இந்தியா இன்டர்நேஷனலா, ஐஎன்டினா என்னன்னு தெரியல. அந்த பஸ் தான். அங்கே இருந்து ஃபுல்லாக அங்கே போகிறோம். இப்போ கடைசியாக ஹார்பர் ஃப்ரண்ட் அங்கே பஸ் எப்போ வரும் தெரியல. அதுக்கு ஒரு ஆப் இருக்குது, அதில் பார்த்தா தெரியும் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்ட்டு. ஓகே, மணி இப்போ 10 ஆயிடுச்சு எக்ஸாக்டா. ஓகே, பஸ் வரட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, பஸ்ஸை பிடிச்சாச்சு. ஒரே பஸ்ஸு, நல்ல வேலை டபுள் டக்கராக வந்துச்சு. வேன் ஏறி ஃபர்ஸ்ட் சீட்டில் உட்காந்தாச்சு. இனிமேல் ஃபுல்லாக வியூஸ் தான். என்னடா வீடியோ காமிக்கிறேன்னு கிளம்பிடாதீங்க, நல்லா இருக்கு உண்மையாகவே. கடைசி ஸ்டாப்பிங். இப்போ என்ன மணி 10:05. நம்ம வந்து 12 மணிக்கு போகணும்னு நினைக்கிறேன். சொன்னாப்புல 9:30 மணிக்கு கிளம்புனா கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும் ஸோ அப்படின்னு. அதனால் கொஞ்சம் லேட்டாக கிளம்புறோம். அதனால் கிளம்புறதுக்கே கரெக்டாக ஆகிடுச்சு டைம். இப்போ 2 மணி நேரம் போக வேண்டியதான், ஜாலியாக பார்த்துக்கிட்டு. வேறு எல்லா பஸ்ஸும் ஏசி தான். இங்கே வாங்குற சம்பளத்துக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பஸ்ஸில் போகிறன்ற மாதிரி இருந்தது. நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணாதான் பிரச்சனையே. ஆனால் கன்வெர்ட் பண்ணாமல் என்ஜாய் பண்ணோன்னா பிரச்சனை கிடையாது, நல்லா இருக்கு. ஓகே, அப்பப்போ சீனரிஸ்லாம் வரும்போது வீடியோ எடுப்பாங்க பாருங்க. பக்கத்தில் லேக்கா கடலோட எக்ஸ்டென்ஷனாக தெரியல, லேக்கு மாதிரி தான் தெரியுது. இப்போ வந்து நம்ம டபுள் டக்கர் பஸ் தான் மேலே ஃப்ரண்ட் சீட்டில் இருக்கோம். பாருங்க, தான் அந்த பஸ்ஸு. ஸோ பஸ்ஸில் இப்போதைக்கு யாருமே இல்லை, பஸ்ஸு ஃப்ரீயாக தான் இருக்குது. போகிற வரையும் இப்படி இருந்தால் ஓகே தான்.
வேற கட்டாயி போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க பஸ் யாருமே இல்லை, இதை மேல. இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு சர்வேலன்ஸ் கேமரா தெரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு சர்வேலன்ஸ் கேமரா. எங்க போனாலும் கேமரா தான். இதான் சொன்னே, என்ன பண்ணாலும் மாட்டிப்பீங்க அந்த மாதிரி. ஒன்றும் பண்ண போறது இல்லை சொல்றேன். அந்த அளவுக்கு செக்யூர்டா இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறதா இந்த மாதிரி கண்ட்ரிய டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தீங்களா, பில்டிங் வந்து நம்பர் போட்டுறேன். என்ன அப்படின்னா இந்த பிளாக்கோட நம்பர் எல்லா இடத்துலையும் அப்படியா இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே போட்டுருக்காங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி எப்படின்னா இப்போ ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக. இப்போ நம்ம யாருமே தெரியாது, நம்ம இங்கே வந்திருக்கோம். நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஈஸியாக தெரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் எவ்வளோ ரொம்ப பெருசாக இருக்கும் நம்பர்லாம். இந்த பாருங்க, இந்த சைடில் 118, 117, இந்த மாதிரி ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒரு எல்லா பில்டிங்கும் அப்படிதான் இருக்கு நம்பர். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ரொம்ப தேடி அலையணும்னு அவசியமே கிடையாது. முன்னாடி ஒரு டபுள் டக்கர் போகிறோம். இங்கே டபுள் டக்கர் பஸ் தான் நிறைய பேருக்கு. பாருங்க, இந்த இடத்துல ரோட்ல வந்து திடீர்னு கிராஸ் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. பார்த்தீங்களா, கிராஸ் போட்டிருக்காங்களா? இது இந்த பில்டிங்கான கிராஸ். இது இப்போ எதுக்கு இந்த பில்டிங் வெளியில் இது மாதிரி கிராஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, அது வந்து எக்ஸிட்டாக இருக்கும், இல்லை உள்ளார போகிறதா இருக்கும். ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம், எக்ஸிட்னு வச்சுப்போமே. ஸோ அவன் வந்து இந்த ரோட அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு கேட்டு கரெக்டா அந்த கேட்டு வெட்டி தான் வரணும். நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், நம்ம ஊர்லயும் கேட்லாம் இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல இருந்து வெளில வரும்போது நம்ம வண்டி வெளியில எல்லா இடத்துலயும் வண்டி நிற்கும். இப்போ அந்த எல்லோ லைன் போட்டாங்கன்னா இந்த மெயின் ரோட்ல போற வண்டிலாம் அந்த லைன்ல நிக்க கூடாது, நிக்கவும் மாட்டாங்க. அப்படி நின்னாங்கன்னா அந்த பில்டிங்ல இருந்து வெளியில வர வண்டிலாம் இருக்கு பாத்தீங்களா, அது வர முடியாதுல்ல. ஸோ அது வர முடியாதுன்றதுனால அந்த எல்லோ மார்க். இப்போ இந்த எல்லோ மார்க் இருக்கு அப்படின்னா இந்த பஸ் இப்போ வந்து லெஃப்ட்ல நல்லா ஓரம் கட்டி நிற்கிறான். இவன் திரும்ப போய் அதை மேலே ஏறணும் கரெக்டா. அப்போ இங்க இருந்தால் வண்டி இருந்தால் ஏற முடியுமா? முடியாது. ஸோ ஒன்று எல்லோ லைனுக்கு முன்னாடி நிற்பாங்க, இல்லை எல்லோ லைனுக்கு பின்னாடி நிற்பாங்க. இதுதான் கான்செப்ட். இந்த எல்லோ மார்க் போட்ட லைன்ஸ்லாம் அப்படிதான். இதெல்லாம் இப்படிதான் இருக்கு ரூல்ஸ்லாம். பார்த்தீங்களா, இஆர்பின்னு போட்டிருக்கா. பார்த்தீங்களா, இஆர்பின்னு போட்டிருக்கா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோலு. அது வந்து நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி இது வந்து டோலு. இங்க பாருங்க, இதெல்லாம் டோல். அவ்வளோதான். நம்ம ஊர் மாதிரி நிற்கிறான் நின்று போற ஆளையே கிடையாது, போயிட்டே இருக்கும். நம்ம ஊர்ல இந்த மாதிரி கொண்டு வந்துட்டா பரவாயில்ல, கொஞ்சம் காரணங்கள் இருக்கு, ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக சீனரிஸ் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மக்களே, இப்போ ஃபுல்லாக சீனரிஸ் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தொடர்ந்து எடுக்கலான்னு பார்க்குறேன். ஒரு 3 to 5 minutes, 3 minutes வச்சுக்கோமே. ஸோ போகலாம். பாருங்க, வளைச்சு பில்டிங் தான், எங்க பார்த்தாலும் பில்டிங் தான். அப்புறம் அதெல்லாம் கட்டிங்கிட்ட மாதிரி இருக்குது. ஆனால் முன்னாடியே கட்டி வச்சுட்டாங்க போல. ஃபுல்லாக பில்டிங்ஸ் தான், எங்க போனாலும் பில்டிங் தான். அதுவும் நேர்த்தி போன பாருங்க, அந்த மெரினா பே லேண்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி பெரிய பெரிய பேங்க் தான். ஃபாரின் பேங்க்ஸ்லாம் அவ்வளோக்கு இருந்துச்சு. இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் நினைக்கிறேன். இது கம்பெனி போல மேல.
இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது, இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் ரைட் சைடில் இருக்கிறது. ஓ இங்க பாருங்க, இது என்னன்னா வந்து நம்ம வந்து வெளியில இருக்கோம். அதாவது வெளியில இருக்கோம்னா இது வந்து பஸ் ஏறுற இடம், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து வெளியில இருக்கோம். இங்க வந்து யாரும் ஏற மாட்டாங்க, கதவும் திறக்க மாட்டாங்க. இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறதுனால இது கரெக்டா ஆக்சுவலா வந்து நேரா இப்போ பாருங்க, இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டு பாருங்க. ஸோ இங்க வந்து கரெக்டா பிளாட்ஃபார்ம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பஸ் நிற்கும், அதுக்கப்புறம் தான் ஏறுவாங்க. இந்த பஸ்ல யாருமே ஏறல போல. ஆனா அதுதான் ரூல். எப்படின்னா அவன் கிராஸ் பண்ணி இன்னொரு பஸ்ஸை கிராஸ் பண்ணி அவன் முன்னாடி போக மாட்டான், பின்னாடியே தான் போவான். இப்போ நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி தான் ஒரு பஸ் நிற்கிது, நம்ம இதுக்கு தான் நிற்கிறது போயிடுவாங்களா. அந்த பழக்கமே கிடையாது. ஒரு பஸ் ஒருத்தன் முன்னாடி நிற்கிறானா, அவனுக்கு அடுத்து இன்னொரு பஸ் வந்து நின்று பொறுமையாக தான் போவான். ஏறுறான் ஏறல அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அவன் ரூல் என்ன அப்படின்னா பஸ் ஸ்டாப்ல போய் நிற்கணும். அதுவும் ஒரு பஸ் நிற்கிறான்னா அவனுக்கு பின்னாடி தான் நிற்கணும். அதுக்கப்புறம் ஆள் ஏறுறாங்க ஏறலன்றதான் அடுத்த பிரச்சனை. இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10:55 ஆயிடுச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணிலேருந்து கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் போயிட்டு இருக்கோம். இப்போதான் இங்கேயே வந்திருக்கோம். இன்னும் பாதி தூரம் இருக்கு. ஆக்சுவலாக டிராஃபிக்லாம் கிடையாதுங்க, சிக்னல்ஸ் நிறைய இருக்கு. அந்த சிக்னல்ஸ் வந்து நின்று போகுது, அவ்வளோதான். டிராஃபிக்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம ஊர் மாதிரி டிராஃபிக் ஃபுல்லாக சிக்னல்ஸ் தான். சிக்னல் கிராஸ் பண்ணி வரதுக்கு தான் ஒரு லேட் ஆகுது. மற்றபடிலாம் கிலோமீட்டர்லாம் ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்சு 25 கூட வராதுன்னு நினைக்கிறேன் கிலோமீட்டர்ஸ். பட் சிட்டிக்குள்ளேயே போறதுனால அப்படி இருக்கு போல, அவ்வளோதான். இது எந்த இடம் தெரியுதா மக்களே? ஜலான் பசார் ரோடு. அதாவது லிட்டில் இந்தியா, லிட்டில் இந்தியா தேக்கா ஏதோ வாட் எவர் இட் கம்ஸ் மெட்ராஸ். இதுதான் லிட்டில் இந்தியாவோட ரோடு தான். ஒன்று ஜலான் பசார் ரோட்ல இருக்கோம். இப்போ அந்த சைடு வந்தாதான் அந்த ஆப்போசிட் சைடில் தான் இது போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்கல்ல, தீபாவளி டெக்கரேஷன் ஃபெஸ்டிவல் அதெல்லாம். பாருங்க இங்க வந்துருக்கோன்னு வீராசாமி ரோடு. இந்த வீராசாமி ரோடுக்கு தான் கதை சொன்னாரு. என்னன்னா, அதாவது இந்த வீராசாமின்றது வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் டாக்டர் இன் சிங்கப்பூர். நிறைய டாக்டர் இருக்காங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் தமிழ் டாக்டர் இன் சிங்கப்பூர். அதனால அந்த ரோடு வந்து வீராசாமி ரோடு. இது இங்கதான் சாப்பிட சொன்னாரு. நம்ம இதுக்கு அடுத்த ரோட்ல சாப்பிட்டோம். அந்த ரோடு பேர் வந்து கஃப் ரோடு. ஆமா, அங்கதான் போய் சாப்பிட்டோம். இதுக்குள்ளேயும் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும் போல. இதுக்கு அந்த சைடு தான் வந்து இது இருக்குன்னு நினைக்கிறேன், கோவில்ஸ். கோவில்லாம் அந்த பக்கம் தான் நினைக்கிறேன். ஆயாச்சு பஸ்ஸு. இங்கதான் எனக்கு வந்து ட்ரெயின் பிடிச்சோம். கரெக்ட், இங்கதான் இறங்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட். போதில்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வண்டி அப்படி இருக்கு பாருங்க, காரு. இங்கெல்லாம் எல்லாம் ஆக்சுவலா காரணம் ஞாபகம் வருது. இங்க டெஸ்லா கார் இருக்காங்க. வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் டெஸ்லா காரு. பிக்யூட்டியா அந்த கார் இருக்கு. இந்த கார்லாம் இங்க இருக்குது, பார்க்கலாம். கார்லாம் நிறைய ஆடி பிஎம்டபிள்யூலாம் சர்வசாதாரணமா போகுது. இன்னும் இந்த பிக்யூடி கார்லாம் பார்த்தீங்கன்னா அது இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு சைனாவில். அது பழைய கண்டன கூட எனக்கு தெரியல. பட் அந்த கார்லாம் இங்கே இருக்குது. அது அப்புறம் அதான் டெஸ்லா கார்லாம் பார்த்தேன். அப்புறம் இது இருக்குல்ல, நம்ம ரோலெக்ஸ் வாட்ச், அந்த வாட்ச் ஷோரூம்ல அங்கே இருக்குது. அதெல்லாம் இப்போதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் ஃபாரின் ட்ரிப்னு வச்சுக்கோங்களேன், அது அடுத்த கதை.
பார்க்கணும், எல்லாத்தையும் போய் பார்க்கணும். எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுறாங்க, போகுது 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 போயிட்டே இருக்குது. இது இந்த ஆர்ச்சர்ட் ரோடுன்னு நினைக்கிறேன், இதுதான் போட்டிருக்காங்க. ஆனால் கரெக்டாக அந்த ரோட என்னன்னு தெரியல. ஆனால் அங்கங்கே போட்டிருக்காங்க ஆர்ச்சர்ட் ஆர்ச்சர்ட்னு போட்டிருக்காங்க. இப்பதான் வந்து கரெக்டா ஸ்டாப்பிங் நிக்கிறாப்ல. ஆர்ச்சர்ட் போட்டுருக்கீங்களா? அன்னைக்கு வந்து ரோடு தான் நினைக்கிறேன், எனக்கு அன்னைக்கு வந்து ரோடா என்னன்னு தெரியல. இங்கதான் இந்த அயான் பில்டிங் இருந்துச்சு, அதான் எங்க இருக்குன்னு தெரியல. அது வந்து அந்த ரோடு தான் இது. இங்க இருக்கு பாருங்க, இப்ப வரைக்கும் வரும். ஆப்போசிட்ல இருக்கும், அந்த சைடு இருக்கு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்துட்டு இருக்கோம். ஓகே, அந்த பக்கம் இருக்கு போல. இந்த பக்கம் தான் அந்த அயான் மால் இருக்கு. இந்த பக்கம் போனோம், இந்த சைடு அந்த ஒரு பில்டிங் இது, அந்த பச்சை கலர் மரம்லாம் இருக்கு பாருங்க, அதுதான் நினைக்கிறேன். அதை தாண்டி இந்த பில்டிங் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுறாங்க, பாக்ஸ் பாக்ஸா இருக்குது வெளியில. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இதுதான் வந்து நம்ம இறங்க போகிற ஏரியா. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 40 நிமிஷங்க. இப்போதான் இந்த ஏரியா வந்திருக்கு. நான் மட்டும்தான் இருக்கேன் போகுது பஸ்ஸில், வேற யாரும் இல்லை. சீனரிஸ்லாம் பார்க்கணும் ஃபுல்லாக. சீனரிஸ்லாம் ஒன்றும் இல்லை, பில்டிங்ஸ் ரிலேட்டடாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பை பஸ் சூஸ் பண்ணுங்க. இல்லை பாருங்க தெரியுதுங்களா, பை பஸ் சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லை நான் வந்து சீக்கிரமாக டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மெட்ரோ சூஸ் பண்ணுங்க. ஓகே, அங்கே போயிட்டு பேசுவோம். எவ்வளோ பண்ணிட்டேன் பார்ப்போம். யா, தேங்க்யூ தேங்க்யூ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2.26 வந்து ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அங்கே போகிறோம். ஆக்சுவலாக ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், முன்னாடியே இறங்கியிருக்கலாம் போல். அதுக்கு முன்னாடி ஹார்பர் ஃப்ரண்ட் ஒன்று பார்த்தா இங்கே இறங்கிருக்கலாம் போல், நமக்கு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைமு. ஸோ அப்படியே நடந்து போவோம். நீங்கள் பாருங்க ஃபுல்லாக பஸ்ஸில் எப்படி இருக்குங்க, வச்சு வச்சு பண்ணிடுறானுங்க. இப்போ எப்படி போகிறது கேட்போம். இந்த சைடு போகிறதுனா தெரியல.